ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் வந்து ஜிடி வந்து சிஎஸ்கே வந்து பொட்டலம் பண்ணிட்டாங்கங்க. என்ன மாதிரி பேட்டிங் ஆடினாங்கங்க ஜிடி. எப்பப்பா டாஸை வின் பண்ணார் ருத்ராஜ் கைக்வாட் இந்த வாட்டி தான். ஆனால் டாஸை வின் பண்ணி அவர் வந்து சேசிங் எடுத்தார். ஆனால் அது வந்து ரொம்ப மிஸ்டேக்காக போயிடுச்சுங்க சேசிங் பண்ணது. குஜராத் டைட்டன்ஸுக்கு பேட்டிங் கொடுத்தாரு. அவங்க என்னங்க அடி அடிக்காங்க எப்பா. சாய் சுதர்ஷன் சுப்மான் கில்லும் 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இது வந்து 3வது முறை ஐபிஎல்ல 2 பேருமே ஒரே டீமில் வந்து 2 பேருமே செஞ்சுரி அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், 2வது வந்து டேவிட் வார்னர், ஜானி பெஸ்டோ, 3வது வந்து சுப்மான் கில்லும் சாய் சுதர்ஷனும். உண்மையிலேங்க செம்மையாக விளாட்னாருங்க. சுப்மான் கில்லும் வந்து நல்ல பேட்டிங் ஆடினாரு. அவர் தாங்க ஐபிஎல்லே வந்து 100வது செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க. ஐபிஎல்லே ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடித்தது வந்து பிரெண்டன் மெக்கலும், 100வது செஞ்சுரி அடித்தது வந்து 50வது செஞ்சுரி அடித்தது வந்து ரிஷப் பந்த், 100வது செஞ்சுரி அடித்தது வந்து சுப்மான் கில்லுங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. சாய் சுதர்ஷனும் சூப்பராக ஆடினார். நம்ம தமிழ்நாட்டு பையன் பட்டையை கிளப்பிட்டாருங்க சாய் சுதர்ஷன். என்ன மாதிரி பேட்டிங்குங்க. 2 பேரும் உரிச்சு எடுத்துட்டாங்கங்க. 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் வந்து சாய் சுதர்ஷன் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 251 பாலில் வந்து 103 அடிச்சிருக்காருங்க. எப்பாப்பாப்பாப்பா. லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து ஃபைனல் சிஎஸ்கேவோட 96 அடித்தார். ஆனால் இந்த வாட்டி சிஎஸ்கேவோட க்ரூஷியலான மேட்ச்சில் வந்து பின்னி படல் எடுத்துட்டாருங்க சாய் சுதர்ஷன். 103 ரன்னுங்க பிரித்து எடுத்துட்டாருங்க சாய் சுதர்ஷன். உண்மையிலேயே சாய் சுதர்ஷன் வந்து ஹேட்ஸ் ஆஃப். பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்குங்க. 3 ஃபார்மெட்டுக்கு இந்தியா கூட விளையாடக்கூடிய பிளேயராக சாய் சுதர்ஷன் வருவார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சாய் சுதர்ஷன் பொழந்து எடுத்துட்டாருங்க. லிட்டரலாக பொழந்து எடுத்துட்டாருங்க அவங்க சிஎஸ்கே டீமை. அவர் ஒரு ஆள் அடின்னு அடித்தார். சுப்மான் கில்லும் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணார். 2 பேருமே ஈக்குவலாக கம்யூனிகேட் பண்ணி நல்லா ஆடினாங்க. சுப்மான் கில்லும் சூப்பராக சப்போர்ட் பண்ணார் சாய் சுதர்ஷனுக்கு. ஆனால் சென்னை வந்து ஒரு மட்டமான ஃபீல்டிங்குங்க. நிறையா கேட்ச் விட்டாருங்க. ஃபீல்டிங் சரி பண்ணல. ஓவர் த்ரோ நிறையா விட்டாங்க. சும்மா ஆர்டினரி பவுலிங் தாங்க. என்னங்க இந்த மாதிரி பவுலிங் வச்சுக்கிட்டா சிஎஸ்கே வரல. ரொம்ப கஷ்டம் ப்ளே ஆஃப்க்கு வருது. இப்போயே வந்து அவங்களுக்கு சிஎஸ்கேக்கு வந்து டூஆர் டே தான். ப்ளே ஆஃப்க்கு வருதுன்னா ரொம்ப டவுட் தான் சிஎஸ்கேவால். ஆனால் ஆர்டினரி தாங்க. உண்மையிலேயே சாய் சுதர்ஷனும் சுப்மான் கில்லும் சூப்பராக ஆடி அவங்க டீம் வந்து அவங்க 2 பேர் தாங்க பேட்டிங் ஆடிருக்காங்க. மேக்ஸிமம் 18 ஓவர்ஸ் வரையும் அவங்க 2 பேர் தான் பேட்டிங் ஆடினாங்க. சாய் சுதர்ஷனும் சுப்மான் கில்லும் அந்த அடிச்சிட்டாங்கங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மான் கில். எக்ஸ்ட்ரா அவங்களோட டோட்டல் ரன்ஸ் வந்து 231 அடித்தாங்க. 232 அடித்தா சிஎஸ்கேக்கு சேசிங் கொடுத்தாங்க. 231 டார்கெட்டு, 232 சேஸ் பண்ணணுன்ட்டு. உண்மையிலேங்க லாஸ்ட் ஒரு 2 ஓவர் தான் சிஎஸ்கே நல்லா பவுலிங் போட்டாங்க தவிர மற்றபடி எல்லா ஓவரையும் பிரித்து பெடல் எடுத்துட்டாங்க சாய் சுதர்ஷனும் சுப்மான் கில்லும். ருத்ராஜ் கைக்வாட் டாஸ் வின் பண்ணியிருந்தார். ஒழுங்காக பேட்டிங் ஆச்சு விட்டுருந்தா கூட ஏதாச்சும் சான்ஸ் கிடச்சிருக்கும். பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது சிஎஸ்கே. 2த்துலேயும் ஜெயிக்கணும். 2த்துலேயும் ஒன்று தோத்தா கூட சிஎஸ்கே அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான். அது ஒன்றுமே பண்ணிட முடியாது. அப்புறமேட்டு வந்து நம்ம சிஎஸ்கே பேட்டிங்கை சொல்லி ஆகணுங்க. ஏன் ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஓப்பனிங் வரல? இந்த ரஹானேக்கு பதிலாக சமீர் விசிறியாச்சும் இம்பேக்ட் பிளேயராக வச்சுருந்துருக்கலாம். ருத்ராஜ் கைக்வாட் வந்து 3 மேட்சாக கண்டினியூஸாக ஓப்பனிங் இறங்கி ஒரு செஞ்சுரி 2 50 அடிச்சிருக்காரு. அவர் ஏன் ஓப்பனிங் வராமல் ரஹானே அமிச்சாங்க? 200க்கு மேலே சேஸுன்னு தெரியுது. அப்போ ருத்ராஜ் கைக்வாடும் சச்சின் ரவீந்திரனும் ஓப்பனிங் வந்திருக்கலாம். சமீர் விசிறியாச்சும் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஹானே இந்த வருஷம் சுத்தம் ஃபெயிலியரு. ரஹானே வந்து சச்சின் ரவீந்திரனை வேற ரன் அவுட் ஆக்கி விட்டாரு. பின்னாடி வந்து ருத்ராஜ் கைக்வாடும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. என்ன இப்படி இருந்தால் டீம் எப்படி விளங்கும்? ஒரு 200 to 232 சேஸ் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் ரன் அடித்தா தானே உண்டு. ஸ்டார்டிங்கில் ஒரு 50 பார்ட்னர்ஷிப் நோ லாஸில் அடித்தா மட்டும்தானே அந்த ரன்னை சேஸ் பண்ண முடியும். என்ன தான் பேட்டிங் ஆடுறாங்கன்னு தெரில சிஎஸ்கே. முடிஞ்சுனா இப்படின்னா இருந்தாங்கன்னா பவுலிங்கும் சரியில்லை, பேட்டிங்கும் சரியில்லை. இந்த டீமை வச்சுன்னா ப்ளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வந்து குரூப் ஸ்டேஜ்லேயே எலிமினேட் ஆகி வந்துடலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேங்க 2 ரஹானே வேஸ்ட்டு. சச்சின் ரவீந்திரனை ட்ராப் பண்ணிட்டு இந்த மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அவராலையும் விளையாட முடியல. அதனால் ரஹானே சுத்தம் வேஸ்ட்டு. சச்சின் ரவீந்திரன் வந்து அவுட் ஆகிட்டாரு. ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங்கே ஆடட்டுங்க. இன்னும் அவர் போய் 1 டவுன் ஆடிடுறதுன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. அவர் ஓப்பனர் தானே. ஓப்பனிங்கே ஆடினா என்ன பிரச்சனை அவருக்கு? ஏன் இப்படி பண்ணுறாரு ருத்ராஜ் கைக்வாட்? டேரல் மிச்சல் சூப்பராக ஆடினாருங்க. 63 அடித்தார். மொயின் அலி வந்து ஈக்குவலாக அவருக்கு சப்போர்ட் பண்ணார். 56. சிவம் துபே வந்து சும்மா ஸ்பின்னர்ஸை தான் அடிக்கிறாரு. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சிவம் துபே வந்து நல்லா விளாட்றதே இல்லைங்க. சிவம் துபே வந்து இப்படிலாம் விளாண்டாருன்னா சரிப்பட்டு வராது. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
கொழு 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 கொழுத்தி எடுத்தார். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து சரியில்லை. ரவீந்திர ஜடேஜாவும் பரவாயில்ல, அவர் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மெயினான பிளேயர் சிஎஸ்கேக்குங்கிறதுனால அவரும் அடிச்சுட்டு தான் இருக்கார். பட் ஆனால் அவருக்கும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரவீந்திர ஜடேஜா எம்எஸ் தோனியும் வந்து அவர் பாட்ட அவர் பண்ணிட்டு போயிட்டுருக்காருங்க. கிடைக்கிற சான்ஸ்னால் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அடிச்சிட்ருக்காரு. பட் ஆனால் ஈக்குவலாக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சென்னை வந்து இப்படியே இருந்தாங்கன்னா குரூப் ஸ்டேஜ்லேயே களி தான் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் வேறு. ராஜஸ்தானே லிட்ரலாக ராஜஸ்தானும் அடிச்சிருவாங்க சென்னையை, அதுவும் நல்லா தெரியுது. அப்புறமேட்டு வந்து ஆர்சிபி. எனக்கு என்னமோ சென்னை குவாலிஃபை ஆகிறது டவுட்டு தாங்கங்க நான் நினைக்கிறேன். ஒன்றுமே பண்ணுறது இல்லை சென்னை. இப்படின்னா வச்சுக்கிட்டு வெளியில் போகிறதுக்கு குரூப் ஸ்டேஜ்லேயே வந்துட்டா கூட நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சென்னை வந்து ரொம்ப கஷ்டம் குவாலிஃபை ஆகிறது. ஒன்றுமே பண்ண முடியாது சென்னையால். என்ன மாதிரி பண்ணாலும் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க போல். ராஜஸ்தான்லாம் பீட் பண்ண முடியாதுங்க. ராஜஸ்தானும் கஷ்டம் தான் பீட் பண்ணுறது. சென்னை வந்து தோற்றுட்டாங்க இந்த மேட்ச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த மேட்ச் ராஜஸ்தானோடையும் தோற்றுருங்க. தோற்றுட்டு நல்லபடியாக வெளியில் வந்துடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் வேணால் பார்த்துக்கலாம். குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியில் வந்துடுங்க. வேறு என்னத்த சொல்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸு. வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா பேட்டிங்கும் இல்லை, நல்லா பவுலிங்கும் போடல. அப்புறம் எப்படி வந்து ஜெயிக்க முடியும், குவாலிஃபைட் ஆக முடியும்? இதுக்கு வந்து நீங்கள் குரூப் ஸ்டேஜ்லேயே வெளில வந்துட்டால் கூட ஃபேன்ஸ் ஆச்சும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுவும் போய் இதில் விளாண்டு ப்ளே ஆஃபில் போயிட்டு வெளில வரதுக்கு இந்த பவுலிங்கை வச்சுக்கிட்டு, இந்த பவுலிங்கை இப்படி மட்டமாக வச்சுக்கிட்டு ப்ளே ஆஃப்க்கெல்லாம் போகாதீங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து குரூப் ஸ்டேஜ்லேயே வெளில வந்துடுங்க. ஒன்றும் மட்டமான பவுலிங் சிஎஸ்கே. போன மேட்ச் ஏதோ பிவிகேஸுங்கிறதுனால ஜெயிச்சிட்டாங்க. இதே நல்ல டீமாக மாட்டி இருந்துச்சுன்னா, கேகேஆரோ மாட்டி இருந்துச்சுன்னா அவங்க பொழந்து கையில் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஆர்டினரி பேட்டிங்க சிஎஸ்கே. ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பேட்டிங்கு, ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பவுலிங்கு. ஃபீல்டிங் சரியில்லை. இந்த டீமை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸை பீட் விளையாட போகிறாங்கன்னு தெரியல. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம், என்ன தான் வேணால் நடக்கலாம், பார்க்கலாம். எனக்கு என்னமோ சிஎஸ்கே வந்து குரூப் ஸ்டேஜோடு வெளில வர்றது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன்.